மத்திய பட்ஜெட்டை கண்டித்து பிப்ரவரி 8 திமுக சார்பில் மாநிலம் தழுவிய கண்டன பொதுக்கூட்டம். தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. வரும் 10ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. ஜனவரி 8 கைதான காரைக்கால் மீனவர்களில் 9 பேர் விடுதலை. படகு ஓட்டுநருக்கு மட்டும் 40 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் 9 மாத சிறை தண்டனை. கோவை தனியார் மருத்துவமனையில் செவிலியருக்கு கத்தி குத்து. முன்னாள் காதலனை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் மாணவர் சேர்க்கை என இந்திய மாணவர் சங்கம் கண்டனம். முனைவர் படிப்புக்கு 4 ஆண்டுகள் படித்து இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பால் வெடித்த சர்ச்சை. திருப்பரங்குன்றத்தில் நாளை ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரும் இந்து முன்னணியின் கோரிக்கையை அவசர வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற கிளை மறுப்பு. அசைவ உணவு பரிமாறப்பட்டதாக கூறி போராட்டம் நடத்த உள்ள நிலையில் மதுரையில் 144 தடை உத்தரவு. வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டிய 3 பேர் மீது தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை நிராகரிக்க நீதிமன்றம் மறுப்பு. விசாரணை SC/ST வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலிருந்து புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம். சென்னை ECRல் பெண்களை காரில் துரத்திய விவகாரத்தில் புதிய CCTV காட்சி. இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணை தீவிரம். ஆளுநர் RN ரவியை நீக்க கோரிய வழக்கு தள்ளுபடி. ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் ஆணை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் சரிவு. பட்ஜெட் தாக்கல் காரணமாக சனிக்கிழமை 62,000 எட்டிய நிலையில் இன்று 61,640 ரூபாய்க்கு விற்பனை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரை இன்றுடன் நிறைவு. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். அண்ணா நினைவு நாளையொட்டி பேரணியாக சென்று நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர். கருணாநிதி நினைவிடத்திலும் மலர்தூவி மரியாதை. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி அருகே இருசக்கர வாகனம் மீது மோதிய பேருந்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய வாகன ஓட்டி. கும்பமேளா கூட்ட நெரிசலில் 30 பேர் இறந்தது குறித்து விவாதிக்க அனுமதி மறுப்பால் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. Nothing is going on record. Please, मंत्री जी, PM के में अनेक योजना जिन मुद्दों को जिन विषयों को आप उठाना चाहते हैं மக்களவையிலும் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி MPக்கள். आप उन सारे வசந்த பஞ்சமியையொட்டி மகா கும்பமேளாவில் குவியும் பக்தர்கள். நேற்று மட்டும் 3.5 கோடி பேர் புனித நீராடிய நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க சிறப்பு ஏற்பாடு. பீகாரில் தேர்வரை செல்வதற்கான அவகாசம் முடிந்ததால் மூடப்பட்ட வாயில். கேட்டிற்கு கீழே தவழ்ந்து உள்ளே சென்ற பெண். வேங்கை வயல் விவகாரத்தில் CBCID தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை நிராகரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்புச் சட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கை CBCID விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் அதே கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் மீது
வன்கொடுமை தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பதால் குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று கடகராஜ் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பான வழக்குகள் வன்கொடுமை தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமார், சிபிசிஐடி காவல்துறையினர் அறிவியல் பூர்வமாக விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளதாக வாதிட்டார். சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து மனித கழிவு கலக்கப்பட்ட தண்ணீரை வேங்கை வயல் மக்கள் யாரும் பருகவில்லை என்றும் அந்த நீரை பருகியதால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டார். இதன் காரணமாகத்தான் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் முறையிட்டார். அரசு தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டார். மேலும் சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். தண்ணியை குடிச்சதா சொல்ற கோபிகா சிங்கிற பொண்ணோட அப்பா அவர் தான் கம்ப்ளைண்ட்டு. அவர் இந்த ஏற்றுக்க கூடாது சொல்லி மனு செஞ்சார். அவங்க செஞ்ச மனு ஏற்றுக்கல. சிபிசிஐடி தாக்கல் செஞ்ச குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ரயில்வே தூக்கு பாலத்திற்கு பதிலாக சுமார் 550 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக பாலம் கட்டப்பட்டுள்ளது. கடலில் இருந்து 17 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் சோதனை ஓட்டம் முடிந்து திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ளது. இந்நிலையில் பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி அடுத்த வாரம் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 11, 12ஆம் தேதிகளில் பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகை தர உள்ளதாகவும் இதற்கான ஏற்பாடுகளை பாஜகவினர் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. பாம்பன் ரயில் பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணிப்பதுடன் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மனிதனை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் துரிதமாக நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மேலக்காட்டு விலையை சேர்ந்த இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு பாராட்டு விழா நடத்த கிராம மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதற்காக இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக சொந்த ஊருக்கு வந்த அவருக்கு மேளதாளங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதையுடன் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலக்காட்டு விலை கிராமம் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய நாராயணன், இந்திய விண்வெளி மையத்தை அமைப்பதற்கான முதல் பாகம் வரக்கூடிய 2028ஆம் ஆண்டு அனுப்பப்பட உள்ளதாக கூறினார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் எளிமையை கண்டு வியப்பதாகவும் தெரிவித்தார். பாரதிய விண்வெளி நிலையம் அது செய்வதற்காக பாரத பிரதமர் ஒரு இது தந்திருக்கிறாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதில் உள்ள மாடி 2028 அனுப்பப்படும். அப்போ அதுக்குள்ள ராக்கெட்டு அதுக்குள்ள இந்த வேலைகள்லாம் செய்யணும். சந்திரயான் 3 அங்கே போய் தரை இறங்கி, சந்திரயான் 4 அங்கே தரை இறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வரணும். அதுக்கு அவ்வளவு வசதி. இந்த நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மக்களுக்கு பயன்படுகின்ற திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இருக்கின்ற ஒரு மாமனிதர். உயர்ந்த இலக்கை நிர்ணயித்து அதனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கும்பமேளா நெரிசலில் 30 பேர் இறந்தது குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். கும்பமேளாவினுடைய கூட்ட நெரிசல் சிக்கி சுமார் 30க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் அந்த விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி சமாஜ்வாதி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சார்பாக இன்று மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் 2 அவைகளிலுமே விவாதம் என்பது மறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதனால் கடும் அமளி என்பது ஏற்பட்ட நிலையே தற்பொழுது மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். மிக பெரும் ஒரு துயரமான சம்பவம், குறிப்பாக மாநில மத்திய அரசுகளுடைய அலட்சியத்தால் இது நடைபெற்றுள்ள என்ற ஒரு குற்றச்சாட்டை சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பிக்கள் கோஷமாக எழுப்பி இதன் மீதான விவாதம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கைக்கு விவாதம் மறுக்கப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது அனைத்து எம்பிக்களும், குறிப்பாக காங்கிரஸ், திரிணாமுல், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.